ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 610 மதர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக இப்போ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 510 மதர் போர்டை வச்சு ஒரு i5 10th ஜென்ரேஷன் ப்ராசரை வந்து அசம்பிள் பண்ணி போட்டிருந்தோம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து வந்து i5 12th ஜென்ரேஷன் ப்ராசருக்குரிய போர்டு 610 போர்டு. இதை வந்து அசம்பிள் பண்ணலை, நம்ம ஜஸ்ட்டு போர்டை பற்றின டீட்டெயில் லிங்க் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது போக இதில் NVMe மாத்திரை வந்து பழசுலலாம் ஸ்க்ரூ டைப் கொடுத்துருந்தாங்க, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதையும் இதில் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இது வந்து i5 12th ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ற மதர் போர்டு. இதுல வந்து நம்ம F ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து கிராபிக்ஸ் கார்டோட அசம்பிள் பண்றோம். வாங்க இதுல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து 2 PST போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல், எது கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு VGA போர்ட் இருக்கு, ஒரு HDMI போர்ட் இருக்கு. இதுல வந்து 6 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 2.0, மற்ற 4 வந்து 4 2.0, 2 3.0. USB LAN, ஆடியோ ஜாக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 510ல வந்து DP போர்ட் இருந்துச்சு, USB போர்ட் 4 தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த 510க்கு அடுத்து வந்த 610 போர்டு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 610 போர்டில் வந்து NVMe எப்படி மாட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பழைய போல் 510 வரைக்கும் எல்லா போர்ட்லையுமே நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து இந்த மாதிரி டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேகை வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த இது பண்ணுற இடத்துல, நம்ம முன்னாடி இந்த இடத்துல வந்து கீழே அந்த மரம் மாதிரி ஒரு ஸ்க்ரூ இது போடுவோம். அதுக்கு பதில் இந்த டேகை மாட்டிட்டு நமக்கு வேணுங்கிற பொசிஷன் திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு இப்போ NVMe ஸ்லாட்டில் வந்து நம்ம NVMe எடுத்து மாட்டிட்டு இந்த டேகை லாக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ லாக் பண்ணிட்டு இந்த NVMe கரெக்டாக அதில் பொசிஷன் பண்ணிட்டு லாக் பண்ணிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. NVMe பழசுலலாம் கீழே ஒரு மரம் போட்டு மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதில் வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஈஸியாக கொடுத்துட்றாங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும், நல்லா டைட்டாகவும் ஃபிட் ஆகிக்கிறது NVMe. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு இது மாதிரி எதுவும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.